அண்ட் வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. கல்கத்தால தன்னோட பொது துண்டுகளை செஞ்சு வந்த அன்னை தெரசா இறப்போர் இல்லம் அப்படிங்கிற ஒன்றை ஏற்படுத்தினாங்க. அது மூலமா வயசான காலத்துல நோய்வாய்ப்பட்டு ஆதரவே இல்லாம உயிருக்கு போராடிட்டு இருக்கிற எத்தனையோ பேரை கூட்டிட்டு வந்து அந்த இல்லத்துல சேர்த்து விட்டு அவங்க கௌரவமா இறக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சாங்க. இங்க சென்னையில பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா அநாத பிணங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து இறுதி சடங்குகளை செஞ்சு தக்க மரியாதையோட அடக்கம் செஞ்சுட்டு வராங்க ஆனந்தி அம்மா. அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம் இப்போ. ஆனந்தி அம்மாள் திருமணம் செய்து கொண்டு கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் அவர் வாழ்க்கையில் பெரும் புயல் வீசியது. தன் மீது வீசிய அந்த புயலை கண்டு நடுங்காமல் தன்னுடைய எதிர்காலத்தை மற்றவர்கள் வியக்கும்படி மாற்ற முடிவு செய்தார். அவர் அப்போது எடுத்த முடிவு என்ன? நம்ம எல்லாருமே பிறப்புங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு இறப்பை பார்த்து ஷாக் ஆயிடுறோம். ஆனால் அதில் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா இறப்புங்கிற ஒரு விஷயத்த வாழ்க்கையோட இயற்கையான ஒரு நிகழ்வாக தான் எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் மனசு உடஞ்சி அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருவாங்க. ஆனால் அதில் சில பேர் அந்த நேரத்தில் கூட அடுத்து என்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஆனந்தி அம்மாளுக்கு இறப்புங்கிறது அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சுங்க. அநாத பிணங்களை எடுத்துகிட்டு போய் தக்க மரியாதையோட அடக்கம் செஞ்சுட்டு வராங்க. அவங்கள்ட்ட இப்போ நம்ம பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்கள் செஞ்சுட்டு வர இந்த விஷயத்த உதவின்னு நாங்கள் சொல்ல முடியாது, ஒரு சமூக சேவை அப்படின்னு தான் பார்க்க முடியும். இதை செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மனிதனுடைய பிறப்பை விட இறப்பு முக்கியத்துவமாக நான் கருதுறேன். இப்போ எனக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்றது ஒரு விதி, அது ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஆனால் ஒரு மனிதன் பிறந்து இறந்து அவன் ரோட்டில் கிடக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய சரீரம் அழியுமே தவிர அவனுடைய ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அந்த ஆன்மா நம்ம இப்படி கிடைக்குமே அப்படின்ற துடிப்பு இருக்கும். அதனால் அதை எடுத்து நான் நல்லடக்கம் பண்ணுறதுல எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி இருக்குது. அதனால் அந்த பணியை நான் செய்துட்ருக்கிறேன். இது எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? 2004 தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ட்ரஸ்டின் தலைவர் ஜி அந்தோணி அப்படின்னு இருக்காங்க, அந்தோணி ஐயான்னு. அவங்க எனக்கு கொஞ்சம் துணையாக இருந்தாங்க. ஒரு காலகட்டங்களுக்கு பிறகு எனக்கே அந்த தைரியம் வரணும்னு இப்போ அவங்க விலகி நின்று நான் செய்கிறத மட்டும் பார்த்துட்ருக்காங்க. அம்மா, நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான காரியத்தை செய்யும்போது உங்களுக்கு ஆத்மார்த்தமான திருப்தி கிடைக்குதுன்னு. இதுக்கு அந்த ஆத்ம திருப்தி மட்டும்தான் காரணமா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவம் உங்களை பாதிச்சு, இல்லை உங்கள் உள் மனசில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாதிப்பு இதுக்கு காரணம்னு நினைக்கிறீங்களா? 98 திருச்சியிலேருந்து ஒரு அம்மா மகனால் துரத்தப்பட்டு எங்கள் தெருவுக்கு வந்திருந்தாங்க. ரோட்லேயே இருந்தாங்க. ஒரு 3-4 நாள் இருந்தாங்க. அப்படியே மன அழுத்தத்தில் அப்படியே இறந்துட்டாங்க அந்த ரோட்லேயே. அப்போ நான் அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற இளைஞர்களை கூப்பிட்டுட்டு என்னுடைய புடவை, ஒரே ஒரு வாயில் புடவை மட்டும் நான் கொடுத்து அந்த இடத்துல நின்று அதை அனுப்பி மட்டும்தான் விட்டோம். நான் போகலை. ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு, இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம், இது மாதிரி எத்தனை பேர் இறக்கப்படுவாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த அளவுக்கு செய்வோமா என்னன்றது எனக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2004 முதல்ல நான் சுடுகாட்டுக்கு போனது ஒரு ஆடி மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை. கடவுள் எனக்கு குழந்தைய கொடுக்கல, ஆனால் ஒரு குழந்தையை எடுத்து அடக்கம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை முதல்ல எனக்கு கொடுத்தார். என்ன நடந்தது? அதாவது முத்தியால்பேட்டை ஸ்டேஷன்லேருந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்த குழந்தை இறந்து இருக்குது, ஸ்டான்லியில் இருக்குது, எடுத்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னாங்க. சரின்னு முதல்ல நான் எடுத்துகிட்டு போனதே அந்த குழந்தை தான். எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணாங்க அவங்க? ஏன் உங்களை? நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம், சின்ன சேவை பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ எனக்கு காவல்துறை அறிமுகமாகறாங்க. அப்போ உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த இது பண்ணுறீங்களா அப்படி. ஏற்கனவே என்னுடைய பிரசிடெண்ட் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அவர் கூட அப்போ தான் நான் இணைகிறேன். அப்போ அவர் பார்க்கும்போது நீங்கள் இந்த இதை எடுத்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, முதல்ல நம்ம இந்த மாதிரி பணியை செய்யும்போது நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப எடுத்துகிட்டு போயிட்டு. ஆனால் உண்மையிலேயே நான் அன்னைக்கு ரொம்ப அழுதேன். ஏன்னா
இந்த குழந்தை இல்லாத நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எத்தனை கோயிலுக்கு போனேன், எத்தனை மருத்துவங்கள்லாம் நான் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமையில இந்த குழந்தை எடுத்து அடக்கம் பண்ணுற பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கு அழகாக ரோஜாப்பூ, அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு அந்த குழந்தைய வச்சு அடக்கம் பண்ணிட்டு அழுதுட்டு எவ்வளோ அழ முடியுமோ அழுதுட்டு அப்படியே மனவேதனையோடு இழந்தேன். இன்றைக்கும் நான் அந்த சுடுகாட்டுக்கு போனேன்னா அந்த குழந்தை தான் எனக்கு தெய்வம், முதல் தெய்வம். இன்னைக்கு வரைக்கும் நான் போகிற விஷயங்கள் அத்தனைக்கும் எனக்கு வழிகாட்டியாக இருந்து எனக்கு வழி நடத்திட்டு இருக்குது அந்த குழந்தை தான். என்ன வயசு இருக்கும் அந்த குழந்தை? பிறந்த குழந்தை, 2 நாள் குழந்தை தான். ஐயோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா, ஆயிரக்கணக்கில் நான் பாடி எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3 குழந்தை அடக்கம் பண்ணியிருக்கேன். 3 குழந்தையும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான், 3 பையன்தான். எதாச்சியாக நான் அன்னைக்கு கட்டியிருக்கிறது கருப்பு கலராக இருக்கும். அந்த திடீர்னு எனக்கு ஃபோன் வரும், இன்றைக்கி எடுத்துருங்க, அப்படி எடுங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 எடுத்ததும் வெள்ளிக்கிழமை தான். 3 எடுக்கும்போதும் நான் எதாச்சியாக கட்டியிருக்கிறது கருப்பு புடவை தான். இத்தனை பாடி அடக்கம் பண்ணதில் 3 குழந்தைகளை மட்டும் நான் பண்ணியிருக்கேன். 3 ஆண் குழந்தைங்க. காசியை சேர்ந்த ஒரு 5 தம்பதியர் எக்மோருக்கு வராங்க. எக்மோருக்கு ராமேஸ்வரம் போகிறதுக்காக வராங்க. அப்போ வந்து ஒரு அம்மா வந்து எல்லாருமே வயசானவங்க காசிலேருந்து ராமேஸ்வரம் போக வராங்க. வந்தவங்க அந்த இப்படி பல்லு விளக்கிட்டு குனிஞ்சு எச்சி துப்பும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின் தட்டி விட்டு அந்த அம்மா கீழே விழுந்து பாட்டிலே இறந்துட்டாங்க. இறந்தவொன்னே போலீஸ் போய் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாத்திரை வந்தோம், வந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்து போச்சு, அதனால் இதை எடுத்து நீங்களே நல்லடக்கம் செய்திருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே எழுதி கொடுக்காமல் போயிட போகிறாங்களோன்ட்டு உடனடியாக எழுதி வாங்குறாங்க. என் பேர் பூரி, என் மனைவி பேர் மங்கள், நாங்கள் 3 குழந்தைங்க, எங்களுக்கு வந்து காசியை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி யாத்திரை வந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்துடுச்சு, இதை எடுத்து நல்லடக்கம் செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நான் எடுத்துட்டு முழக்கத்தில் சுடுகாட்டுக்கு அடக்கம் பண்ண போயிட்டு வந்தே. முதல்ல இருந்து வேறு ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்காக ஜிஹெச்சுக்கு போயிருக்கேன். அப்போ அந்த எஸ்ஐ சொன்னாங்க, மேடம் இன்றைக்கி எடுக்க முடியாது, நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. என்ன சார், நான் மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன், ₹1 கூட நான் அனாவசியமாக செலவு பண்ண மாட்டேன், எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை மேடம், இந்த மாதிரி நாளைக்கு எடுக்கலான்றாங்க அப்படின்னாரு. சரி, இப்போ நான் இதை கொண்டு போய் எங்கேயாவது ரோட்டில் தான் கோயிலில் எங்கன்னா வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். கிளம்பும்போது எக்மோர்லேருந்து அந்த எஸ்ஐ வராங்க. நான் சொல்கிறது இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐ வர்றாங்க. வந்தவொடனே, மேடம் உங்களை பார்த்தது கடவுளை பார்த்த மாதிரி இருக்குது, என்ன சார் சொல்கிறீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குது மாதிரி எடுக்கணும்னு. சரி எனக்கு அப்போ நேரத்தில் வேறு எதுவும் தோணலை, இந்த பழம் வேஸ்ட் ஆகாமல் அதுக்கு வேலை வந்துச்சேன்னு மட்டும்தான் தோணுச்சு. உடனே நான் அதை பெருசாக நினைக்காம அவர் சொன்னதை மட்டும் வாங்கிக்கிட்டு உடனே எடுத்துகிட்டு 2:15 மணிக்கு மூலக்கத்தில் சுடுகாடு போயிட்டோம். அங்கே போனவொடனே அந்த அம்மாவெல்லாம் பார்த்தோன்னே, காசியிலேருந்து மனைவி தன் கூட வந்திருக்கா, இதுக்கு பிறகு மனைவி இல்லாமல் ராமேஸ்வரம் போய்கிட்டு இருக்காரு. அப்போ அழகுன தக்காளி பழத்தை தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டுருக்காரு. எனக்கு மனசே கேட்கல. உடனே அவர் எங்கே போயிருப்பார், 2:15 தானே ஆகுது, செங்கல்பட்டை தாண்டி இருக்க மாட்டாங்க, பிடிக்கணும், அவரை பிடிச்சி கேட்கணும் அப்படின்னு, சட்டையை பிடிச்சி கேட்கணும். எனக்குள்ளே ஒரு கோவம் வருது. அதுக்குள்ளே இன்னொரு மனசு என்னை அமைதிப்படுத்துது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே வந்து இறந்து நீ எடுத்து அடக்கம் பண்ணணும் அப்படின்றது விதி. மனித நேயமே இல்லாத ஒருத்தன் போய்கிட்டு இருக்கவனை கூப்பிட்டு வச்சு இழுத்து என்ன பண்ண போகிறேன், அவங்ககிட்ட நியாயத்தை கேட்டு என்ன பண்ண போகிறேன். இன்னொரு மனசு என்னை அமைதிப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போது ஒரு 2-3 பேர்ட்ட இந்த விஷயத்த சொன்னேன். என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, கணவனே வந்து விட்டுட்டு போயிட்டாருன்றீங்க, காசிலேருந்து ராமேஸ்வரம் போகிறாங்கன்றீங்க, நீங்கள் என்னன்னு கேட்கலையான்னாங்க. அதுதான் மேடம், ஏதோ ஒரு அவசரத்தில், ஏதோ வேலையில், ஏதோ ஒரு சிந்தனை நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு விட்டுட்டேன். நைட்டு எங்கள் பிள்ளைங்களோட எப்போவுமே என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பகிர்ந்துக்குவேன். அப்போ இது மாதிரி பண்ணணுன்னா எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு, ஏம்மா அப்படிலாம் விடுறீங்க அப்படின்ட்டு எல்லாமே என்னை கேட்டாங்க. அப்புறமா அதோட பேசிகிட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் ஒரு 10 மணி இருக்கும். அப்போ வந்து தயாநிதி தான் ஏசியாக இருந்தார் ராயபுரத்தில். அப்போ வந்துட்டு எனக்கு எங்கேம்மா இருக்கீங்கன்னாரு. ராயபுரத்தில் தாங்க இருக்கேன். ஏதோ 2 மூட்டை வண்டியில் போகும்போது கீழே விழுந்திருக்கும் போல் ஏதோ மூட்டைன்னு நினச்சாங்க. நான் போய் குத்தி பார்த்தா 2 கோதுமை மூட்டை, அதனால் உங்களுக்கு ஏற்றி அனுப்புகிறேன், வாங்கிக்கோங்க அப்படின்றார். அப்போ தமிழ்நாட்டுக்காரன் எடுத்து அடக்கம் பண்ணால் அரிசி வருது, இந்தம்மா வடநாட்டுக்காரங்களை எடுத்து அடக்கம் பண்ணால் 200 கிலோ கோதுமை வருது. அப்போ இறந்தவர்கள் ஆன்மா ஆசீர்வதிக்குதா இல்லையா? எதையுமே எதிர்பார்க்காம முழுமையான நேரத்தையும்
இந்த சமூகத்துக்காக கொடுத்து எதுவுமே நான் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோமில் வந்து எனக்குன்னு எதையுமே வச்சுக்கிறது இல்லை. எனக்குன்னு ஒன்றுமே வாங்கவும் மாட்டேன் நான். இன்றைக்கி இதை நான் கட்டியிருக்கிற புடவை கூட நான் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. உங்களுக்கு ஒரு புடவை கொடுத்தா நாங்கள் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சில பெண்கள்லாம் வந்து மகளிர் தினத்தன்னைக்கு எனக்கு வந்து கொடுக்குற புடவைங்க தான். எதையுமே நான் விரும்புகிறதே இல்லை, எதையும் நான் வாங்குறது இல்லை. யாருமே இந்த உலகத்தில் பிறக்கும்போது அனாதைகள் இல்லைங்க. ஒரு மனிதனை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அனாதையாக்கப்படுது. பிறக்கும் போதே அனாதையா அவனை பொத்துன்னு வானத்துலேருந்து தான் விழ போகிறான். இப்போ நானே ஒரு அனாதை தான். நான் என்ன அனாதையா? ஏன் அனாதைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், எல்லா உறவுகள் இருந்து இன்னைக்கு நான் ஒரு குழந்தை இல்லாதனால அனாதையா நிற்கிறேன்ல, நான் ஒரு அனாதை தானே. உங்கள் கணவர்? அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஓ, அதனால் நான் இன்னைக்கு அனாதையாக இருந்தாலும் அனாதை பிணங்களுக்காகவும் அனாதை குழந்தைங்களுக்காகவும் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. பிறந்ததின் பயம் ஏதாவது ஒரு நல்லதை பண்ணணும், நல்ல அருமையான பணியை நான் செஞ்சிட்ருக்கிறேன். பிறப்பை விட எனக்கு என்ன பொறுத்த வரையில் இறப்பு தாங்க ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அனாதை பிணங்களுக்கு நல்லடக்கம் செஞ்சு வச்ச ஆனந்தி அம்மா தன்னையே ஒரு அனாதைன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க? வெல்கம் பேக் டு சொல்ல துடிக்குது மனசு. சாதாரணமாக தன்னுடைய கையை பிளேடால் கீறிக்கிட்டாலே அந்த ரத்தத்தை பார்த்து மயக்கம் அடிச்சு விட எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நாட்களுக்கு மத்தியில் இறப்புங்கிற ஒரு விஷயத்த சாதாரணமாக தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொண்டு அனாதை பிணங்களுக்கு நல்லடக்கம் செஞ்சுட்டு வராங்க ஆனந்தி அம்மா. அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா, இப்போ நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் அனாதைன்னு சொல்லிக்கிட்டீங்க, ஏன்? இல்லை, எனக்கு ஒரு குழந்தை இல்லாதனால எங்கள் குடும்பத்தில் ஒரு பிடிப்பு இல்லாத வாழ்க்கையில். எந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடந்ததுமா? 81. 81. அப்போ உங்கள் கணவரும் நீங்களும் எத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்தீங்க? 23 ஆண்டு காலம் 23 ஆண்டு காலம் 24 ஆண்டு காலம் வாழ்ந்தோம். அப்போது குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டதா? பிரச்சனைகள் ஏற்படுறதுன்றதை விட என்னோட மாமனார் வந்து பிரச்சனை ஏற்படுத்தினார். என்ன செஞ்சார்? 2000 வந்து எங்களுக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டார் வீடெல்லாம். எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் பிரித்து கொடுத்தாச்சு. கொடுத்ததை வந்து திரும்ப வந்து உனக்கு தான் குழந்தை இல்லைல்ல, நீ சம்பாதிக்கிற வருமானமே போதுமானது, அதனால் நீ இந்த வீடை வந்து நான் இருக்கும்போதே இதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், அதனால் நான் உனக்கு கொடுத்ததை திரும்ப வந்து தம்பி பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்து என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், எழுதி கொடுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நானாக எழுதி கொடுத்த பிறகு இந்த வீட்டிலலாம் நான் இருக்க மாட்டேன், நம்ம வேணால் வெளியில் போய் தனியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்புறம் பெரியவங்களாம் வந்து பேசி, இப்போ என்ன வயசாயிடுச்சு, இப்போ ஏன் நீ எழுதி கொடுக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அவங்க அப்பாட்ட வேணால் நாங்கள் பேசுகிறோன்னாங்க. இல்லை, நானே எங்கள் அப்பாட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரின்னு அதுக்கப்புறமே எங்களுக்குள்ள ஒரு பிடிப்பே இல்லை. ஏன், எதனால? அதான் இப்போ அவங்க அப்பா கேட்டு பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2000 வந்து எப்படி இவங்க வந்து நம்ம குழந்தை இல்லை, நம்மளை வந்து இவருக்கு பிறகுலாம் கூட நம்மளை வச்சுக்க மாட்டேன், இருக்கும்போதே அவர் எழுதி கொடுத்த சொத்தை கேட்குறாங்க. அவர் இல்லை அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது எப்படி நம்மளை வெளியே தள்ளிடுவாங்க? அவர் இல்லைங்கிற ஒரு கட்டம் வரும்னு நீங்கள் இறந்துட்டார், எனக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோமே. அது வரைக்கும் உங்கள் மாமனார் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இருப்பார், இன்னும் இருக்கணும் நிறையா நாள். இப்போ கூட நான் கடவுள்கிட்ட வேண்டதே அதுதான். இன்னும் நான் வாங்குகிற அவார்டு, நான் வாங்குகிற செயல்கள் அவர் பார்க்கணும். எப்படியாப்பட்ட ஒரு பொண்ணை நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்றத அவர் உணரணும். அதனால் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தது 2000 எப்படியோ காலங்கள். எந்த பிரச்சனையும் இல்லையா? அது வரைக்கும் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்தோம். எங்கள் மாமனார் கேட்க ஆரம்பித்த உடனே தான் எனக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் வந்தது. நம்மளை ஒரு குழந்தை இல்லைன்னு புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற எண்ணங்கள் தோணுச்சு. அதுக்கு பிறகு எங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வரும், ஏதாவது ஒன்று வரும். ஒன் பேச்சு கேட்டு தான் நான் எங்கள் அப்பாவுக்கு எழுதி கொடுக்கலன்னு சொல்லுவாங்க.
இப்படி பிரச்சனை வந்தது. ஒரு காலகட்டங்களில் நான் என்ன நினச்சேன்னா, சமுதாய பணியை செய்துட்டு நம்ம மன ஆறுதலுக்காக போயிடுவோம் அப்படின்னு முதல்லலாம் சின்ன சின்ன ஹோம்களுக்கு போய் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் 2004 வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டியது இருந்தது. இனிமேல் நீ வெளியெல்லாம் போகக்கூடாது, சேவை செய்யும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தீங்க நீங்கள்? ஆமாம், 2004 வரைக்கும் இருந்தேன். பிரச்சனை பண்ணி அடித்து என்னை விரட்டி கெட்டின புடவையோட, என்னுடைய கணவரை அடித்து என்னை கெட்டின புடவையோட வெளியே விரட்டி விட்டார். மறுநாள் கூட கொஞ்சம் சோர்வாச்சு, தற்கொலை பண்ணிக்கலாமா இல்லை எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாமல் ஓடி போயிடலாமா, நிறைய யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு எண்ணம் தோணுச்சு, இதே ஏரியாவில் இருந்து இந்த சமுதாய பணியை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு. ஒரு சின்னதாக ஒரு 1000 ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு எடுத்து 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து 2 அனாதை குழந்தைங்களோட வாழுவோம் அப்படின்ற எண்ணத்தில் நான் ஆரம்பித்தேன். அந்த 2 குழந்தைங்களை வச்சுருக்கும் போது என்னுடைய இடத்துல ஒரு மண் சட்டி, குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி, ஒரு கடாய், ஒரு கரண்டி, மளிகை சாமான்லாம் வாங்கினேன்னா அப்படி கவர்லே, பிளாஸ்டிக் கவர்லே, பேப்பர்லேயே தான் இருக்கும். எல்லாத்தையும் அப்படியேவும் ஒரு பிளாஸ்டிக் தட்டு மாதிரி வாங்கி அதில் வச்சுருப்பேன். ஒரு அருகாமனை அதை வச்சு துவங்கப்பட்ட என்னுடைய நிறுவனம் இன்றைக்கி 48 குழந்தைங்க எங்கிட்ட இருக்காங்க, தாய் தகப்பன் இல்லாத குழந்தைங்க. இன்றைக்கி ஒவ்வொரு நாளுக்கு நாள் ஒவ்வொரு வளர்ச்சி. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி அனாதையாக யார் இறந்தாலும் ஆனந்தி அம்மா தான், அனாதை குழந்தைங்க எங்கே இருந்தாலும் ஆனந்தி அம்மா தான், ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னாலும் ஆனந்தி அம்மா தான். இன்றைக்கி சென்னையில் மட்டும் அப்படின்றது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக மொத்தத்தில் என்னுடைய எண்ணம் என்னன்னா, பெண்கள் வந்து இப்போ என்ன இது மாதிரி பண்ண மாதிரி வேறு ஒரு பொண்ணை பண்ணியிருந்தா கண்டிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா தற்கொலை பண்ணி இறந்துருப்பாங்க. அந்த முடிவை நான் எடுக்கலை. மனதை தைரியப்படுத்திக்கிட்டு சரி எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு கருதி இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் சாதிச்சிட்ருக்கிறேன். இன்னும் நிறைய சாதிக்கணும். அதனால் எப்போவுமே நான் வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நான் பேசுகிறதில்ல. இருந்தாலும் இந்த விஷயம் கூட நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, எப்படி பேசிக்கலாம் நான் இதை ஆரம்பித்தேன் அப்படின்றதுக்கு தெரியணும். அப்போ எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் ஒரு பெண் வாழ முடியும் அப்படின்றத எல்லா பெண்களும் உணரணுன்றதுக்காக, அது மாதிரி ஒரு பெண்களும் தனக்கு ஏற்படுகிற ஒரு விஷயங்களையுமே ஒரு சவாலை எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் சோர்வே கிடையாது. இப்போ இந்த மாதிரி அனாதை பெண்களை நீங்கள் வந்து அடக்கம் செய்யறதுக்கு எந்த இடங்கள்ல, அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்களா? ஹாஸ்பிட்டலு அப்படின்றத விட எல்லாம் காவல்துறையிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரோட்டில் இறந்துட்டாலும் எனக்கு தெரிவிப்பாங்க. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ரோட்டில் 40 ஆண்டு காலமாக அந்த தெருவிலே வந்து சேனியம்மன் கோவில் தெரு, அந்த தெருவிலே வந்து பெருக்கிறது, அந்த தெருவில் யாருன்னா சோறு கொடுத்தா சாப்பிட்றது, அங்கே இருக்கிற திறனையில் படுத்துக்கிறது, இப்படியே வாழ்ந்துருக்குறாங்க. போன மாதம் 15ஆம் தேதி அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்தவொடனே அவங்களுக்கு தோணுனது, அதே தெருவில் இருக்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதை இறந்துட்டாங்க அப்படின்ற போது ஒரு பயம். அப்புறம் எடுக்கும்போது ஏதாவது சட்ட சிக்கல்லாம் வருமா அப்படின்ற ஒரு உணர்வு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, நேராக என்கிட்ட வந்தாங்க. நான் வேறு ஒரு ப்ரோக்ராமுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் இதை வந்து ரொம்ப புனிதமாக எடுத்து நான் இதை செஞ்சிட்ருக்கனால, உடனே வாங்க சார் நான் வரேன்னு உடனே நேராக போனேன். எப்படி இறந்தாங்க, எவ்வளோ நாளாக இருந்தாங்க அப்படின்னு அதெல்லாம் எடுத்து பார்த்து, அதுக்கப்புறம் நேராக ஸ்டேஷனுக்கு போனேன். ஐயா அந்த மாதிரி இறந்துட்டாங்க, அது என்னவோ நான் அந்த தெருமக்கள்கிட்டலாம் லெட்ரு வாங்கிட்டு உங்களுக்கு ஒன்று கொடுக்க சொல்கிறேன், நான் முறைப்படுத்தி என்ன பண்ணணுமா எடுக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்வோம். அவங்க என்ன ஜாதி என்ன மதம் அப்படிலாம் தெரியாது. இருந்தாலும் நாங்கள் அந்த ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு அந்த இடத்துல அந்த அம்மாவை குளிக்க வச்சுட்டு மேலே எல்லாம் துணியெல்லாம் போட்டு எல்லாம் நான் பண்ணவுடனே இப்போ அந்த தெருவில் என்ன சொல்கிறாங்களாம், கடைசியில் மகன் தூக்கி போடணுமேன்றதுக்காக தேவை அவன் படுத்தின கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு எதுன்னு சொன்னாலும் பேசாமல் இருக்கிறான். ஆனால் இப்போ எங்களுக்கு கவலையே இல்லை, எங்களுக்கு நான் ஜெத்தா கூட இனிமேல் எனக்கு கவலையிலே ஆனந்தியமாக எடுத்து போட்டுருவாங்கன்னு பாங்க அந்த தெருவில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்களா. முந்தானத்து ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் வந்திருந்தார் சொல்கிறார். அப்படி ஒரு மக்கள் மத்தியில் வந்து பிறப்பை விட இறப்பை முக்கியத்துவமாக கருதி 4 பேர் நமக்கு வேணுமே, நம்மளை தூக்கி போட வேணுமே. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுய நினைவற்று தன்னை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் கிடக்கிற நிலைமை. அதை வந்து முறைப்படுத்தி அதை செய்யணும்னு அவனுடைய ஆன்மா உயிரோடு இருக்கும்போதே பேசுது. இதை செய்கிறதுக்கு ஒரு மனிதன் வேணும்னு நினைக்கிது. அதுக்காகத்தான் உறவுகள் இடத்துல பல பகைமை வந்தால் கூட, என்னம்னா பிரச்சனை ஆனால் கூட, இன்னைக்கு நாளைக்கு செத்தா அவன் தானே கொல்லி வைக்கணும், அவன் தானே எடுத்து போடணும்னு வாழ்கிற காலங்களில் இப்படியெல்லாம் நம்ம பண்ணுறதுனால ஒரு மன ஆறுதல், மன திருப்தி கிடைக்கிது. ஆனால் எல்லாருமே அனாதையாக எல்லாருமே அப்படின்னா கிடையாது. எந்தெந்த ஊரில் இருந்தோ பஞ்சம் பழைக்கலான்னு வந்திருக்கலாம், இல்லைன்னா மருமக கொடுமை தாங்க முடியாமல் எங்கிட்டாவது கண்ணுக்கு நான் போய் செத்து போயிடுவோம்னு வந்திருக்கலாம். இப்படி வரக்கூடியவங்க தான். அதனால் சில கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் கூட போய் 6 மாதம் ஆகுதுங்க, ஆனால் போகணுன்னு ஒன்றும் இல்லைங்க,
எங்கே இருக்காருன்னு தெரியலன்னுவாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா நம்மகிட்டே வந்து இதை சொல்கிறாங்களே அப்படின்னு கூட இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அப்படி நான் அனாதையாக இறந்தவங்களெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணும்போது நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. சொல்லுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து சேலத்தை சேர்ந்தவங்க. சேலத்தில் வந்து என் கதையேன்னு வச்சுக்கோங்களேன். சேலத்தில் வந்து தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பிங்கெல்லாம் சொத்துக்களை எழுதி வாங்கிட்டு விட்டுட்டாங்க. அவங்க எழுதுனது தெரியாமல் அந்த சொத்தை எதுக்கோ உடம்பு சரியில்லைன்னு அடமானம் வைக்க போனாங்களாம். ஏம்மா இதுவும் பேரில் இல்லை, நீ என்ன இதை கொண்டு வந்துருக்கிற அடமானம் வைக்கனாங்க. அப்போ பார்க்கும்போது அண்ணன் தம்பி ஏமாற்றி வாங்கிட்டானாம். உடனே அந்த அம்மா தான் புருஷனை கூட்டிக்கிட்டு மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு இனி அந்த ஊர் பக்கமே போக வேணாம், நம்ம இங்கிட்ட எங்கிட்டாவது விழுந்து ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம இப்படியே நம்ம காலத்தை போக்கிக்கிறோம்னு ஊருக்கே அவங்க போகலை. அப்படியே இங்கே இருந்திருக்காங்க, தாம்பரத்தில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒன்றும் தொழில் தெரியாது, கையில் 10 பைசா கிடையாது. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கணவன் மனைவி 2 பேரும் போய் பேப்பர் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் பொறுக்கிறது, அதில் என்ன வருமானம் வருமோ அதை வந்து 2 பேரும் சாப்பிட்றது, அதை நான் நைட்டானால் படுத்துக்கிறது, அந்த பிளாட்பாரத்தில் அந்த ஓரத்துலேயே படுத்துக்கிறது. அன்றைக்கி அந்த அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆன அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு 3 ரூபா கையில் இருந்திருக்கு. நான் சொல்கிறது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 ரூபா கையில் இருந்திருக்கு. எழுந்திரிச்சு டீ வாங்கி குடிச்சிட்டு, மாமா இவ்வளோ தான் காசு, 2 பேரும் அவ்வளோ ஒன்றுமா இருந்திருக்காங்க, காசுன்னு 2 பேரும் டீ வாங்கி குடிச்சிட்டு, சரி நீ இந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போகிறேன்னு 2 பேரும் பொறுக்கிறதுக்கு போயிட்டாங்க. அவர் இப்படி தான் போயிருக்கிறாரு. அந்த வேகமாக போன காரு அடித்த அடியில் பாட்டிலே அவுட். அவர் உடனே அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களாம் பாட்டி தாத்தாச்சு அடியாயிட்டு அப்படின்னு போய் அவர் அந்த அம்மா போய் கூப்பிட போயிருக்காங்க. அந்த அம்மா வந்து பார்த்துட்டு அதுக்குள்ளே டிராஃபிக் போலீஸ் எல்லாம் வந்திருப்பாங்க அவளை. ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு அழுதுருக்காங்க. அழுதவொடனே போலீஸ்கார்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா நான் என்னையா பண்ணுவேன், 1 ரூபா கூட இல்லையா, 3 ரூபா இருந்தது, 2 பேரும் டீ குடிச்சிட்டு இப்போ தானேயா போனோம், ஒன்றும் இல்லைன்னு சரின்னு உடனே ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு எஸ்ஐ எனக்கு ஃபோன் பண்ணார், ஏம்மா ஒரு அம்மா இருக்காங்க பாவம், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டாங்க, 1 ரூபா கூட இல்லைன்றாங்கம்மான்னு. ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், 10 நிமிஷத்தில் நான் ஜிஹெச்சுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் அந்த அம்மாட்ட பார்க்க போனோன்னு அந்த அம்மா பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. எப்படி ஒரு ஊர்லேருந்து எப்படி வந்து இப்படி இருக்காங்களேன்னு. சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்கள் பொண்ணு மாதிரி நான் இருந்து, எனக்கு கொஞ்சம் வயசானவங்க தான், நான் இருந்து எல்லாமே பண்ணித்தரேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட 10 பைசா இல்லையம்மா அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாமே பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரஸ்ட்டு தலைவர் என்ன பண்ணார், ஓடி போயிட்டு அந்த அம்மாவுக்கு வளையல் பூ இந்த இந்து சமுதாயத்தில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த அம்மாவுக்கு கூட பிறந்த சகோதரனாவோ அல்லது ஒரு சித்தப்பா பெரியப்பாவோ நினச்சிக்கோமான்னு அந்த வளையல், வயசான அம்மா தான், கை நிறைய வளையல் போட்டு விட்டு பொட்டு வச்சு விட்டு பூ வச்சு விட்டு எல்லாம் பண்ணோடனே அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பாடியை எப்படினாலும் ஆக்சிடென்ட் ஆனதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் போகிறோம்மா சுடுகாட்டுக்கு, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னுடைய ட்ரஸ்டின் தலைவர் சொன்னார், இல்லைம்மா அந்த அம்மா மனசில் எவ்வளோ வேதனைகள் இருக்கும், அவங்கள மனம் விட்டு அழுதுட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு நல்லாயிருக்கும், அதனால் அவங்க கூட வரட்டும், நம்ம வேணான்னு சொல்ல வேணான்னு அதே நாங்கள் ஆம்புலன்ஸ்லேயே அந்த அம்மாவையும் கூட உட்கார வச்சுட்டு மூளைக்கொத்தலை சுடுகாட்டுக்கு கொண்டு வந்தோம். அந்த அம்மா உள்ளே போட்டுட்டு அந்த அம்மா குழியில் மேலே வச்சுட்டு குழியெல்லாம் தோண்டியாச்சு, ஏம்மா உள்ளே வச்சுட்டு மூட போகிறாங்க, மறுபடியும் உன் கணவரை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னானே. அந்த அம்மா அழுக இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு அப்படி நெஞ்சு வலிக்குது. ஏன்னா அந்த அம்மா அழுத அவ்வளோ ஒரு கொடுமையானது. எந்த சீமையில் பிறந்து எந்த சீமையில் வாழ்ந்து இன்னைக்கு 1 ரூபா கூட இல்லையே மாமா உன் நெத்தியில் வைக்கிறதுக்கு, உன் கதி இன்னைக்கு இந்த மவராசி மட்டும் இல்லைன்னா உன் கதி என்ன கதியாக இருக்கும் மாமா, படுவாவி பங்காளிகளா நாசமாக போயிடுவீங்கடா, இன்னைக்கு என் புருஷனை என்னை அனாதையாக்கிட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா சபிச்சு அந்த உறவுகளுக்கு விட்ட சாபங்கள் அப்படியே கடைசியாக அழுதுட்டு எடுத்து வச்சுட்டு, இந்த பொண்ணியவதே இல்லைன்னா என் கதி என்ன ஆகும், இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு அந்த அம்மாவை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு, நீங்கள் தான் யாரும் இல்லைம்மா, எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து குளிக்க வச்சு புது துணி கொடுத்து சாப்பாடு போட்டு ஒரு கூட பிறந்தவங்க என்ன செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு, யாரும் இல்லைன்றீங்க, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு. இல்லைம்மா என் மாமா வாழ்ந்த இடத்துல நான் போய் வாழ்ந்துட்டு நானும் அங்கேயே செத்துறேம்மா, கொஞ்ச காலம் நானும் அவர் வாழ்ந்தோம்ல அந்த இடத்துக்கே நான் போயிடுறேன் அப்படின்னு அங்கே போயிட்டாங்க.
எங்களுக்கு ஒரு தாயாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நாங்கள்லாம் ஒரு பெண்கள், உங்களை மாதிரி நாங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி பிளஸ்ஸிங்கில் கொடுக்கப்படுறது தான். எதையுமே விரும்பாமல் எனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் சமுதாயத்தை உயர்த்தியே தீரணும். பெண் சமுதாயத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம நல்லது பண்ணணும். நல்லா படிக்கணும், தைரியமாக இருங்க, எதையும் பேஸ் பண்ணுங்க அப்படின்ற நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்காகவே இன்றைக்கி நிறைய பெண்கள் கூட்டங்களை போட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். எது நடந்தாலும் நன்மைக்கு, எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறதையும் நன்மையாகவே கருதுங்க. அதை கஷ்டமாக எடுக்காதீங்க. நான் நடப்பதையெல்லாம் நல்லதாக இருக்கும். இப்போ என் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்தது இல்லையா, இதையெல்லாம் நான் தூக்கி எறியப்பட்டதுனால இன்றைக்கி நான் நல்லா வர முடிஞ்சது. நீலாங்கரை வீடொன்றில் நள்ளிரவில் கேட்கும் கூர்காவின் கைத்தடி ஓசை நேபாளத்தின் சில தெருக்களில் எதிரொலிக்கிறது. கடலூரில் குடிசை வீடொன்றின் தந்தை இருமும் ஒலி மும்பையில் கூலி வேலை செய்யும் சிறுவனின் நெஞ்சில் கோழையாய் திரள்கிறது. இந்த கவிதையுடைய தலைப்பு தொலைவின் விரிவு. இதை எழுதினவங்க லதா ராமகிருஷ்ணன். இவங்க பிஎஸ்என்எல்லேருந்து 2005 விஆர்எஸ் பெற்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்கள், உங்களுடைய 30 வருஷ பணியை பற்றி சொல்லுங்கள். அதாவது விஆர்எஸ்க்கு முன்னாடி பின்னாடின்னு சொல்ல முடியாது, ஒரு தொடர்ச்சியாக தான் நான் பண்ணிட்டு வரேன். 80ல் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த டிசேபிள்டு வந்த சமயத்தில் எனக்கு பார்வையற்றவர்களுக்கு யாராவது படிக்க வரணும்னு அப்போ போனேன். நிறைய மாணவர்களுக்கு படித்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே 2 தளங்களிலும் இருப்பவர்கள் தான். எழுத்து பணி, இன்னொன்று பார்வையற்றவர்கள். அந்த இதில் அதுக்கப்புறம் பார்வையற்றவங்களுக்கும் பார்வை உள்ளவங்களுக்கும் நடுவில் ஒரு பாலமாக நீங்கள் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க. அந்த பணியை பற்றி இன்னும் நிறையா சொல்ல முடியுமா? ஆமாம், அது நான் மட்டும் சொல்ல முடியாது. நான் சார்ந்த வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ஆஃப் த பிளைண்டுங்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு 30 வருடமாக இருக்கேன். அதோடைய முக்கிய குறிக்கோள்ங்கிறது இந்த பாலம் அமைப்பது தான். ஏன்னா எல்லா பார்வை உள்ளவர்களுமே பார்வையற்றவர்களை பற்றிய அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு தெரியல. அவங்களால இதெல்லாம் எங்களுடைய முக்கிய வாசகமே நாங்கள் வேண்டுவது அனுதாபம் அல்ல, அங்கீகாரமே. அதுதான் எங்களுடைய வி நீட் எம்பத்தி நாட் சிம்பத்தி. நிறைய பேர் வித் பெஸ்ட் ஆஃப் இன்டென்ஷன்ஸ் அவங்க அந்த பரிதாபமாக தான் பார்ப்பாங்க, ஒரு மாதிரி காண்டெஸ்டிங்காக கூட. ஆமாம், அது மாதிரி பார்வையற்றவர்கள் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். அதனால தான் அவங்களை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போகிறது கூட கடகடன்னு இழுத்துட்டு போவாங்க. ஸோ அதுக்கு எப்படி அவங்க நம்ம இந்த முட்டியை பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய மேடு பள்ளங்கள் நம்ம நடக்கிறத வச்சு அவங்களால இயல்பாக நடந்து வர முடியும். பார்வை உள்ளவர்கள் ஹெல்ப் பண்ணணும் அந்த ஒரு நினைப்பு இருக்கு. ஆனா எப்படி பண்ணணும், அவங்களுடைய அந்த ஆளுமை குறையாமல் அவங்கள மதிப்பு அழிக்காம நம்ம எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணுவது, உதவி கூட கிடையாது, இணைந்து பணி செய்வதுங்க என்பதுதான். அதெல்லாம் நான் அந்த நிறுவனத்துல முக்கிய பதவிகள் இருப்பவர்கள் பார்வையற்றவர்கள். பார்வையின்மையை மீறி படித்து நல்ல வேலையில இருந்து நம்ம வாழ்க்கையோடு முடியக்கூடாது, மீதி பார்வையற்றவர்களுக்கும் சில சமூகத்துல ஒரு அவங்களுக்கு உரிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வேலை பண்ணிட்டு வராங்க. அது அந்த மாதிரி எங்களை மாதிரி கொஞ்சம் பார்வை உள்ளவர்களும் அதில் இருக்காங்க. ஆனால் இதில் முக்கிய விஷயம் என்னென்னா, பார்வை உள்ளவர்கள் பார்வையற்றவர்களை விட எந்த விதத்திலும் பீடத்தில் இருப்பவர்கள் கிடையாது. அந்த மனப்பான்மை கூடாதுங்கிறதையும் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இப்போ 2 பார்வையற்றவர்கள் திருமணம் புரிந்து கொண்டு 8 குழந்தைங்க நார்மலாக இருக்காங்க. ஆனால் அந்த பசங்களுக்கு அப்பா அம்மா பற்றின ஒரு மதிப்பு இருக்கணும் இல்லையா? இப்போ அதை நம்ம எப்படி கொண்டு வருது? அதே மாதிரி இப்போ கல்யாணம் ஒரு பார்வையற்றவர் ஒரு பார்வையுள்ளவர் திருமணம் செய்து கொள்வது நடக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு அவ்வளோ நடப்பதில்லை திருமணம், ஆண்களுக்கு நடக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன சவால்கள், அதை எப்படி கவுன்சிலிங், இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறாங்க. அண்டு கல்வி சம்பந்தமாக அவர்களுக்கு என்ன இப்போ இன்டகிரேட்டட் எஜுகேஷன் என்று சொல்லுகிறோம். அவங்களுக்குன்னு ஒரு தனி பள்ளியில் அவங்கள படிக்க வைக்கிறதுன்னு வேற. அங்கேருந்து அவங்க சமூகத்துக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, அவங்க சமூக ஆளுங்களும் அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவங்களுக்கும் அங்கே எங்கே எப்படி பழகிறதுங்கிற அளவுக்கு ஒரு தயக்கம், ஒரு இது கேப் இருக்கு. அது இல்லாமல் இன்டகிரேட்டட் எஜுகேஷனுங்கிறது நார்மல் பள்ளிகள்லேயே இவங்களையும் சேர்த்து அதற்கான சில சிறப்பு விஷயங்கள். ஏன்னா அதை நம்ம ஒரு அகெயின் ஒரு பெரிய சேவையாவோ இல்லை அவங்களுக்கான ஒரு பெரிய சலுகையாவோ நம்ம நினைக்க வேண்டியதில்லை. சமூகத்தில் நம்ம எல்லாருமே அங்கத்தினர்கள் என்ற அளவில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தர் பண்ண. இப்போ எனக்கு பார்வை எல்லாம் நமக்கு இருக்குங்கிறதுனால என்னால் ஒரு பானையை வணைய முடியாது இல்லையா, என்னால் ஒரு அரிசியை நெல்லை பயிரிட முடியாது. எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கும். அதனால பார்வை அற்றவர்கள் பார்வை உள்ளவங்களை சார்ந்து இருக்கிறார்கள் அந்த மனோபாவம் இருக்கக்கூடாது. அதை தான் நாங்கள் கொண்டு வரோம், அந்த ஒரு சென்சிட்டைசேஷன்ங்கிறது. அதை எப்படிலாம் செய்கிறீங்க?
நான் வந்து இலக்கிய உலகத்திலே இருக்கிறதுனால, அது ஒரு 25-30 வருஷமா அங்கேயே இருக்கிறதுனால, புத்தகங்கள் ஏன் போடக்கூடாது? பார்வையற்றவர்களை பற்றிய புத்தகங்கள், பார்வையற்றவர்களுடைய படைப்புகள், இதையே நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுல. ஏன்னா நாங்க எல்லாரும் வெவ்வேறு வேலைகள்ல இருக்காங்க. ஒரு நிறைய உறுப்பினர்கள் எண்ணிக்கைங்கிறது எங்களுதுல அதிகமா கிடையாது. அந்த மாதிரியான பார்வையற்ற அமைப்புகள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ நாங்க வந்து இப்படி பண்ணலாம், புத்தகங்கள் மூலமா இந்த விழிப்புணர்வை பரவலாக்கணும்னு சொல்லி கடந்த ஒரு 7-8 வருஷமா நிறைய புத்தகங்கள் போட்டிருக்கோம். இதுல வந்து காணாத உலகில் கேளாத குரல்கள்னு அந்த புத்தகம் வந்து எங்க தலைவர் டாக்டர் ஜி ஜெயராமன்கிறவர், அவருக்கு பார்வை கிடையாது, ஒரு கால் கிடையாது, அதை மீறி பேராசிரியரா MCC கல்லூரியில 25 வருடங்கள் திறம்பட பணியாற்றி, அது கூட இந்த புத்தகங்கள் எழுதுறதுலயும் அவருக்கு ஆர்வம் உண்டு. அது இப்போ ஒரு பார்வையற்றவர் பிறந்ததுலேருந்து அவருடைய படிப்படியா ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்னங்கிற அந்த விஷயங்களை பற்றின புத்தகம். அப்புறம் சிறுகதைகள், பார்வையற்றவர்கள் எழுதிய சிறுகதைகள். தர்மபுரி கல்லூரியில அரசு கல்லூரியில தமிழ் பேராசிரியராக இருக்கிற ஜி கண்ணன்கிறவர் எழுதிய ஓசைகளின் நிறமாலை என்ற ஒரு கவிதை தொகுப்பு. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 புத்தகங்கள் போட்டிருக்கிறோம். இந்த புத்தகங்களை வேற பதிப்பகத்தாரிடம் காண்பிக்கும் பொழுது, ஓஹோ இவங்க கூட எழுதுவாங்க போல, நம்மளும் இவங்க புத்தகத்தை போடலாமேங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு. இப்ப நாங்க இந்த புத்தகங்கள் வெளியிட்ட பிறகு இதே பேராசிரியர் கண்ணனுடைய 2வது கவிதை நூலை வெளியிட்டிருக்காங்க, மழைக்குடை நாட்கள். அதுல வந்து நீங்க பார்வையற்றவர்கள் உலகத்தை எப்படி பார்க்கிறார்கள், எங்கெங்க நம்ம பொதுவான பார்வைகள் இருக்கு, எங்க தனியான பார்வை இருக்குங்கிறதுலாம் அந்த கவிதைகள்ல தெரியும். இப்ப நம்ம ஒரு பிரச்சாரமா ஒரு புக்லெட் என்பது அந்த மாதிரி போடுறதை விட, இப்படி இந்த எழுத்து படைப்பு மூலமா இந்த விழிப்புணர்வை பரவலாக்குவது என்பது இன்னும் அதிகமா சாத்தியப்பாடு உள்ளது. அதை செஞ்சுட்டு இருக்கோம். இதுல நான் வந்து இந்த மொழிபெயர்ப்பாளராகவும் இருக்கிறதுனால ஒரு மொழிபெயர்ப்பு பட்டறைங்கிறது பார்வையற்றவர்களுக்கும் மொழிபெயர்ப்பு பற்ற பண்ணினோம். அவங்க ஒரு பார்வை உள்ளவர், நடுவில் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி 3 பேர் ஒரு மேஜரில் உட்காந்து எல்லாரும் ஒரு கலந்து அதை இப்போ செய்வது என்பது, அது அந்த மாதிரி ஒரு பட்டறை நடத்தினோம். தன்னுடைய இலக்கிய வாழ்க்கையை பற்றியும் அவங்க பார்வையற்றவங்களுக்கும் பார்வை உள்ளவங்களுக்கும் நடுவில் எப்படி இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் லதா ராமகிருஷ்ணன் நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பாவின் வாசனை. கர்ணனின் கவச குண்டலம் போல் அப்பாவோடு சேர்ந்தே பிறந்திருக்க கூடும் இது. தீர்த்தமாடிய கங்கையாலும் கழுவ முடியாதது. ஒரு நாளும் அப்பா செயற்கை மணப்பூச்சிகளாலோ வாசனை திரவியங்களாலோ களங்கப்படுத்தியதில்லை இதனை. அப்பாவின் அடிச்சுவட்டோசை செவி போகும் முன் யானையின் மணியோசையாய் நாசியில் நுழைந்து உறையும் இது. இதயத்தில் சிலிர்ப்பூட்டும் அப்பாவின் உடல்வாடை தனித்துவம் மிக்கது, மகத்துவம் நிறைந்தது. உழைப்பின் பொருளை எந்த அகராதியிலும் துலாம்பரமாய் துலக்கி காட்டுவது. மண்மனம் நிறைந்தது, மண்ணில் கரைந்தது அப்பாவின் வாடை. இந்த கவிதை எழுதினது யார் மேம்? இது எழுதினது நான் சொன்னேன் இல்லையா, தர்மபுரி அரசு கல்லூரியில தமிழ் பேராசிரியராக பணிபுரியும் கோ கண்ணன். இந்த கவிதையை வந்து நீங்க 2 வகையா பார்க்கலாம். அப்பாவின் வாசனைங்கிறது வந்து ஒரு பொது அளவில் அந்த நெருக்கம், அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள நெருக்கம். இன்னொன்று, இவர் பார்வையற்றவர் என்பதால் இவருக்கு ஒரு ஊன்றுகோலாக அப்பா எவ்வளவு தூரம் இருந்தார். பார்வையற்றவர்களுக்கு அந்த பார்க்க முடியாது என்பதால் அந்த வாசனை, அப்பாவின் வாசனை என்பது அவருக்கு அது ஒரு உருவம் போல். அது மாதிரி 2 லெவல்ல இந்த கவிதையை நம்ம பார்க்க முடியும். இதை நீங்க வந்து மொழிபெயர்த்திருக்கீங்களா? ஆமா, இது ஒரு சின்ன முயற்சியா ஒரு 4-5 பார்வையற்ற கவிஞர்களுடைய 5 கவிதைகளை தமிழிலும் போட்டு அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து ஒரு சின்ன புத்தகம். இது என்னுடைய முயற்சி, இன்சைட்னு போட்டேன். இது மாதிரி நிறைய புத்தகங்கள் போட வேண்டும் என்று நினைத்தேன். அது பொருளாதார நெருக்கடி மற்ற பிரச்சனைகளால் அவ்வளோ தொடர்ச்சியாக பண்ண முடியல. இருந்தாலும் முடியறப்ப பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னென்னா, இந்த கவிதைகள் போடும்போது என்னுடைய முன்னுரையிலே சொல்லியிருப்பது போல், இந்த புத்தகத்தை இந்த கவிஞர்களை பார்வையற்றவர்கள் என்று நாம் தனிப்படுத்தி காட்ட வேண்டுமா, அது சரியா தவறா, இந்த ஒரு நெருடல் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பார்வையற்றவர்களுக்கு நாங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் எங்களுடைய திறமைக்கு ஏற்ப எங்களை பாருங்க, இது பார்வையற்றவர்கள் எழுதிய கவிதைன்னு பார்க்காதீங்கிறது அவங்களுடைய வேண்டுகோள், இல்லை ஒரு கோரிக்கை. ஆனால் இதை நம்ம சொல்லும் பொழுது ஏன் இதை அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்குன்னா, பார்வையற்றவர்களாக இருந்து எத்தனையோ சிரமங்களை வாழ்க்கையில் கண்டு அதையும் தாண்டி ஒரு படைப்பாளியாக பரிணமிக்க முடியும்னா அதுக்கான ஒரு கூடுதல் உழைப்பு என்பது தேவைப்படுகிறது. அதை நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இருக்குன்னு தோணிது. இந்த ஒரு இதை நான் என்னுடைய மன உறுத்தலை வந்து என்னுடைய முகவுரையிலும் சொல்லியிருக்கேன். மேம், நீங்கள் உங்கள் இலக்கிய பணியை பற்றி பேசுனீங்க.
உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்கிறதுனா, நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவள், மத்தியதர குடும்பம். எங்கள் அம்மா 73 எங்கள் அப்பா இறந்தப்புறம் எங்கள் அம்மா என்னையும் என் தம்பியும் தனியாக நிறைய போராடி வளர்த்தாங்க. அவங்க ரொம்ப தைரியசாலியான பெண்மணி, ரொம்ப சுயம் வாய்ந்த பெண்மணிங்கிறதுனால அந்த குணங்கள்லாம் எங்களுக்கும் உண்டு. அப்பா நல்ல அறிவாளி. அதற்கு பிறகு நான் படிக்கும் பொழுதே பள்ளி படிப்பை முடித்த பொழுதே ஒன்று உளவியல் எடுக்கணும், இல்லை ஆங்கில இலக்கியம் எடுக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தில் போனேன். மாநில கல்லூரியில் தான் ஆங்கிலம் BA MA 2 படித்தேன். நீங்கள் ஆங்கில இலக்கியம் எடுத்து படித்ததுக்கு என்ன காரணம்? எனக்கு ஷேக்ஸ்பியர் ரொம்ப ஆசை. அது அந்த நமக்கு வேற எந்த வகையிலும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால அந்த ஆங்கிலம்ங்கிறது ஒரு பெரிய பிரமிப்பா அப்போ இருந்தது. அதற்கு பிறகு அந்த சமயத்துலேயும் நம்ம தமிழ் பத்திரிகை, தமிழ் படிக்க முடியும், தமிழ் மேலே ஒரு மதிப்பு இல்லைன்னா ஆங்கிலம் படிப்பதால் தமிழ் மேலே மதிப்பு இல்லைங்கிறது ஆகிடாது. அந்த மாதிரியான ஒரு தவறான புரிதலும் தவறான உருவேற்றலும் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்படி கிடையாது. தமிழ் மேலே ஒரு நம்ம தாய்மொழி இல்லையா, என்ன இருந்தாலும் ஆங்கில மொழி அந்நிய மொழி, அதை படிக்கணுங்கிற அது ஒரு பிரமிப்பு, ஒரு ஆசை தானே ஒழிய, அந்த சமயத்தில் நான் தொடர்ந்து தமிழ் இலக்கிய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு தான் இருந்தேன். தமிழ் இதில் பட்டிமன்றங்கள் எதுலலாம் சேருவேன். ஒவ்வொன்றா அங்கே ஒவ்வொன்றிலே வந்து கவியரங்கங்கள் அங்கேருந்துலாம் வந்து அதில் ஏதோ ஒரு நிறைவின்மை உணர்ந்து தான் நான் சிறுபத்திரிகைக்கு வந்தது. சிறுபத்திரிகை எனக்கு இந்த 30 வருடங்களாக அதில் இயங்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. சிறுகதை ஆசிரியராக ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் லாராங்கிற புனைப்பெயர்லேயே எழுதியிருக்கேன். ரிஷிங்கிற புனைப்பெயரில் தான் கவிதைகள் எழுதினேன். வாழ்க்கையில் தான் ஒரே ஒரு பேரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இலக்கிய தளத்தில் பல பேர்கள் இயங்கலாமேங்கிற ஒரு ஆசை, சின்ன ஆசை தான். அனாமிகாங்கிற பேரில் தான் சிறுகதைகள் 2 தொகுப்பு வந்தது. இப்போ உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? குடும்பத்தில் நான் எங்கள் அம்மா கூட தான் இருக்கேன். கல்லூரி படிக்கும் பொழுதே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு முடிவு வந்தது. எதனால? எங்கள் அம்மா வேண்டான்னு தோணுது. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா இறந்ததை பார்த்ததுனாலயா என்னன்னு தெரியல. அண்ட் நிறைய ஒரு உறவுகளை சேர்த்துக்கிறது மூலம் அது வலியும் வேதனையும் தான் மிச்சங்கிற மாதிரி ஒரு நான் செத்தா அழறதுக்கு ஆள் இருக்கக்கூடாது, மீதி பேர் செத்தா நான் அழக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு தப்பித்தல் உணர்வுன்னு கூட சொல்லிக்கலாம். இன்னொன்று ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட்டுங்கிற அந்த வாசகம் எனக்கு ரொம்ப இதாக, எதுவுமே எந்த உறவுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிடிச்சிருங்கிற மாதிரியான ஒரு, அது பயம்னு சொல்ல முடியாது, அப்படிதான்ங்கிற மாதிரி நினச்சேன். என்னுடைய ஒரு நாடோடித்தனமான வாழ்க்கை முறைக்கு இந்த ஒரு குடும்பங்கிறதெல்லாம் ஒத்து வராதுங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு. நீங்கள் இப்பவும் நம்புறீங்களா? நான் நம்புறேன். நோ ரிக்ரெட்ஸ். ஓகே. எங்கள் நடுவில் எங்கள் உறவுக்காரங்க கூட யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, அப்போ நீ வாழ்க்கையில் ஒரு பெரிய ரொமான்ஸ் இழந்துட்டேன்னு. அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுத்தா, இருந்தாலும் இந்த வயசுல என்ன அவர் கேட்குறாருங்கிறப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், ரொமான்ஸ்ங்கிறது திருமணத்தில் தான் வரணும்னு கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் வாய முடின்ட்டாரு. அதனால அது அந்த ஒரு தப்பித்தல் உணர்வு தான். ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, உன்னோட சம்பாதியத்தில் நான் வாழறேன் சொல்லி ஆயிடும், வேண்டாம் பண்ணிக்கோனாங்க. ஆனால் அவங்க நாடகம்லாம் பண்ணலை. இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அந்த மாதிரிலாம் கொடுக்காம எனக்கான சுதந்திரத்தை கொடுத்தாங்க. எனக்கு கீழே தங்கையும் கிடையாது. அதனால எனக்கு என்னுடைய அலுவலகத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி திருமணம் புரியாமல் அவங்களுடைய வாழ்க்கையை வேற தளத்தில் கொண்டு போன இதையும் நான் பார்த்துருக்கேன். அதனால நோ ரிக்ரெட்ஸ். இப்போ கூட சொல்கிறாங்க நீ ரிக்ரெட் பண்ணுவேங்கிறாங்க. நான் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேங்கிறத நான் எப்படி நிரூபிக்க முடியும்? எனக்கு என் மனசுக்கு தான் தெரியும். இதெல்லாம் என் கவிதையில் வரும். என்னுடைய மனசுங்கிறது அதை நீங்கள் எப்படி பொருள் பெயர்க்க முடியுங்கிற மாதிரி. நோ ரிக்ரெட்ஸ். எனக்கு நான் ஒரு முடிவை எடுத்தேன். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் 28 வருஷங்களுக்கு அப்புறம் தான் நான் அதை எடுத்தேன். இப்போது நீங்கள் பார்வையற்றோரோட தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கீங்க, மொழிபெயர்த்துட்டு இருக்கீங்க. எதிர்காலம் என்னவா நீங்கள் அமைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை அதை பற்றி ஒரு சிந்தனை இருக்கா இல்லையா? எனக்கு நிறைய எழுதணும், சில புத்தகங்கள் மொழிபெயர்க்க வேண்டிய ஆசை இருக்குது. எனக்கு ஒரு பெரிய நாவல் ஒன்று எழுதணுங்கிற ஒரு நினைப்பு இருக்குது. அதோடைய சின்ன சாப்டர்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கேன். அது ப்ளஸ் இந்த பார்வையற்றவர்களுடைய புத்தகங்கள்ங்கிறது நிறைய கொண்டு வரோம். ஏன்னா நிறைய ஒரு எனார்மஸ் பொட்டென்ஷியல். அதுவும் இப்போ அவங்க கம்ப்யூட்டர் வாய்ஸ் சிந்தசைசர் மூலமாக கம்ப்யூட்டரில் அவங்களால உள்ளே போய் thousands of pages படிக்க முடியுது, thousands of books படிக்க முடியுது. ஸோ அதெல்லாம் வச்சு அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு ரீடர்ஷிப் இருக்குது, ஒரு பெரிய ஒரு படைப்பு திறன்கிறது இருக்குது. அதெல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி இப்போ செய்யணுங்கிற ஒரு நினைப்பு இருக்குது. அண்ட் இந்த எழுத்து, எனக்கு கவிதை ரொம்ப ஆசை, நிறைய எழுதணும். ஒரு 5-6 புத்தகங்கள் என்னுடைய தொகுதிகள் வந்திருக்கு. இன்னும் எழுத வேண்டியது நிறைய இருக்குது.
அதை கவிதை தான் அது ஒரு எனக்கு ரொம்ப ஆசை, அது எழுதணுங்கிறது இருக்குது. மற்றபடி பெரிய எதிர்கால திட்டங்கள்லாம் வச்சுக்கிறது இல்லை. வாழ்க்கை வரும்படி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு அதை பற்றின ஒரு சிந்தனை இருக்கணும். இப்போ ஒரு சிற்றிலைங்கிற ஒரு அமைப்பை என்னுடைய தோழர்கள், இலக்கிய தோழர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்விரான்மெண்ட் பற்றிய ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவேன். அதில் என்னாலான பணிகளை செஞ்சுட்டு இருக்கேன். பார்வையற்றோரை வந்து எந்த வகையில் பாதுகாக்க முடியும்? இன்னொன்று அவங்களுக்கு வந்து இப்போது நார்மல் லே பீப்புள் எப்படி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அதுதான். இப்போ சாதாரண மக்கள் வந்து பார்வையற்றவர்களை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்வையற்றவர்களுடைய குடும்பங்களும் சாதாரண மக்கள் தான் அவங்க. ஆனால் வந்து இது எப்படி இதுக்கான ஒரு விழிப்புணர்வுங்கிறது ஒன்று இந்த புத்தகங்கள் மூலம் கொண்டு போகலாம். இன்னொன்று மீடியா ஊடகங்கள் வந்து இதில் நிறைய செய்யலாம். இப்போ நிறைய திரைப்படங்கள்ல எல்லாமே வந்து பார்வையற்றவர்களை பற்றிய தவறான சித்தரிப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த ஒரு கண்ணை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த கண்ணை எடுத்து இன்னொருத்தருக்கு வச்சிடலாம் சொல்லி அது திருப்பி படங்களில் வரும்போது சமீபத்தில் கூட ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு அம்மா வந்து தன்னுடைய 2 பார்வையற்றவர்களையும் குழந்தைகளை பார்க்க சகிக்காமல் தாங்க முடியாமல் நம்ம இறந்து நம்ம 2 கண்ணு அவங்களுக்கு கொடுத்துடலான்னு தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க அந்த 2 கண்ணுமே வந்து பார்வையற்றவர்களுக்கு பயன்படலை, அவங்களுடைய குழந்தைகளுக்கு. ஸோ இது வந்து எடுத்து இப்படி பொறுத்துற சமாச்சாரம் இல்லை. அது வந்து இப்போ ஊடகங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய நிகழ்ச்சிகள் நிறைய வரணும். ஊடகங்களில் அச்சு ஊடகங்களும் சரி, ஒலி ஊடகங்கள்லையும். இன்னொன்று வந்து மாற்றுத்திறனாளிகளையும் பார்வையற்றவர்களையும் ஒரு நகைச்சுவை பொருளாக யாரும் ஆக்கிடக்கூடாது. அது நிறைய திரைப்படங்களில் அது பார்க்க முடியும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அது நம்மளுடைய யாருக்கு வேணால் பார்வையின்மை வரும். எனக்கு 35 வயசுல பார்வை பறிப்போன ஒருத்தர் எனக்கு தெரியும். அது மாதிரி 10 வயசுல கண்ணில் பந்து பட்டு பார்வை போன ஒரு பெண். அதற்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையை அவள் திருப்பி ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு இசை ஆசிரியராக இருக்காங்க. அது மாதிரி யாருக்கு வேணா எந்தவித உடல் ஊனமோ இல்லை இந்த பாதிப்போ வரலாங்கிற ஒரு குறைஞ்சபட்ச ஒரு இதுவாது நமக்கு இருக்கணும், புரிந்துணர்வும் ஒரு அதனால இது எப்படி நகைச்சுவை கொண்டு வராங்கங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த பார்வையற்றவர்களை பற்றிய நகைச்சுவை பொருளாக்குவதை ஊடகங்களில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்கள பற்றின அவங்களுடைய பொட்டன்ஷியல்ஸ், பிரச்சனைகளையும் பொட்டன்ஷியல்ஸையும் நிறைய இதில் வரணும். ஏன் அவங்க வந்து இப்போ கூட ஒரு பெண் கேட்டாங்க, ஏன் நான் எஃப்எம்லலாம் ஏதோ ஒரு படத்தில் கூட எஃப்எம்ல அவங்க ஒரு இதாக இருக்காங்க. ஆமாம். ஆனால் வந்து அங்கே போயிட்டு முதல்ல அவங்க பேசலைன்னா, சரியா பேசலைன்னா உடனே பார்வையின்மை காரணமாக சொல்லிடுறாங்க. யாருக்குமே முதல்ல சரியா பேச வராது. அவங்களுக்கு பயிற்சி அளித்தா தாராளமாக பண்ண முடியும். அந்த தகுந்த பயிற்சி, தகுந்த உபகரணம், தகுந்த ஆதரவு, தகுந்த ஊக்கம் இருந்தால் அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியும். அதை தான் நாங்கள் வந்து என்னுடைய எழுத்து மூலமாக அதை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு சமூக கடமை தான், இது ஒரு சேவைன்னு கிடையாது, சமூக கடமையாக நான் நினைக்கிறேன். அது ஊடகங்களுக்கு இதில் பொறுப்பு நிறைய இருக்குது. ஊடகங்கள் வந்து 24 மணி நேரமும் இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளை பற்றிய செய்திகள், நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ச்சியாக வரணும். ஏதோ ஒரு சமயத்தில் வரக்கூடாது. ஒரு பார்வையற்றவர் வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டாங்கன்னா உடனே அவங்கள பற்றி பேட்டி எடுக்கிறது அப்படி கூடாது. தொடர்ச்சியாக வந்து இது வந்து பார்வை உள்ளவர்களுக்கு இந்த சென்சிட்டைசேஷன் ரொம்ப முக்கியம். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப சில பேர் தான் சமுதாயத்தில் மற்றவங்களோட பிரச்சனையை தான் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அவங்களுக்காக போராடுவாங்க, பாடுபடுவாங்க. அனாதை பிணங்களுக்கு நல்லடக்கம் செய்து வைக்கிற ஆனந்தி அம்மாள், பார்வையற்றவங்களுக்காக தொடர்ந்து இயங்கிட்டு வர எழுத்தாளர் லதா ராமகிருஷ்ணன், இவங்க 2 பேரையும் இன்னைக்கு நம்ம சந்திச்சோம். இவங்க மட்டும் இல்லைங்க, இவங்கள போல நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் அவங்கவுங்களுடைய தளத்தில் இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய பணியும் தொடர்ந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நாளை மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.